இருக்காரு. ஏய் அப்பா 4 பேரும் ஒருத்தனை வச்சு செய்யறானுங்கடா. ஐயோ அவுட் ஆஃப் ஜோன்ல தவறிட்டாங்களா? அதே டீம் எப்படி அடி வாங்குச்சோ அதே மாதிரி அடி வாங்குச்சு. இப்போ அதே டீம் தான், அந்த சாய் டிடிஎம் டீம் தான். போன எப்படி மேலே அடி வாங்கலாம் அதே மாதிரி அடி வாங்கிட்டாங்க. இப்போ 2 கில் வேற எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு, 19 வரும். டிபிடிஎஸ் நடந்தா அங்க பாரு ஹைப்பர்சன் போய் அழுத்திட்டு வரான். கில் வேணும்ல ப்ரோ? ஹைப்பர்சன் கில் வேணுமா ப்ரோ? சிங்கட்ரோல் ஆமா வேணும். அடிங்க அடிச்சுக்கிட்டே இருக்கு. அடிச்சிட்டே வந்துட்டேன். நாங்க பேர் மத்த 3 பேர் 4 கில்லு. ரஸ்கா 4, தின்னு 4, ஐபச்சன் 4. ஜோன் முடிச்சறாங்க நினைக்கிறேன். அவங்க சைடுல யாருமே இல்ல, அவங்க மட்டும் தான் ஜோன்க்குள்ள இருக்காங்க. ஜேபிடிஸ் மறுபடியும் அதே வீட்ல வந்து ஜோன் புடிச்சாங்கனா போன மேட்ச் டிபிடிஸ் அடிச்ச டீம்ல வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இதுக்கு அப்புறம் தான் யமனுங்களே காத்துட்டு இருக்கானுங்க போல. இந்த மேட்ச் டிபிடிஸ் குத்தி ஒருவேளை அவங்கள்ட்ட ரைவல்ட்டி எடுத்தா எப்படி இருக்கும்? ரைவல் எடுக்கும். ரைவல்ட்டி எப்படி எடுப்பாங்க? போன மேட்ச் அடிச்சு கில் எடுத்தாங்கல்ல. ஃபைட் எடுக்க அவ்வளவுதான். ஒரு சரியான நாக்கு. 2 பேர் யானையில சுத்த விட்டு இவங்க எது கவர் குத்து ஆடிட்டு இருக்கானுங்க. நான் வெறியா ரஷ் பண்றானுங்க. அவ்வளவுதான் பாரு. நான் சொல்றேன் பின்னாடி இருந்து ஜேபிடிஎஸ் வேலைய பாக்குது. கூட 8 கில். முடிஞ்சு 20 கில்லா. 23 கார்ல அவங்கள்ட்ட ஐயோ எப்படி ஜேபிடிஎஸ் வருது? ஜேபிடிஎஸ் ஓடவே வரானுங்க. ஆமா தொட்ட வந்துட்டான். அங்க ஒரு டேல் போடுறான். உடைக்கறான்டா டேய். உடைக்கறான்டா. மேல புடிச்சான்டா. உடைக்காமடா உடைக்கறான்டா. அவன் இக்ஸான் மட்டும் கீழ விட்டாங்கடா. அங்க கீழ விட்டான். நினைக்கிறேன் இந்த வாட்டி வேலையாகாது. இல்ல உள்ள இருந்தா கஷ்டம், வெளிய இருந்தா ஈஸி. உள்ள இருந்தா கஷ்டம், வெளிய இருந்தா ஈஸி. ஆமா உள்ள இருந்தா மாட்டிப்பானுங்க. நேட போட்டே முடிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமா இப்ப அதான் தோணுது பாருங்க. டிபிடிஸ் அடிச்சாங்க. ரஸ்காட் நேட போட்டுருக்க. அமெரிக்கான நேடா கனெக்டாவல சுத்தி பங்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். டோட்டோ நாக்கு ஜேபிடிஸ் ஓடிக்கிறான். ஜேபிடிஸ் ஓடிக்கிறான். இந்த தடவை ஜேபிடிஸ் ஓடிக்கிறான். 2 பேரும் மாறி உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. பங்கா ட்ரோலா அவள 2 நாக்கு ஒரே நேட்ல பங்கா ட்ரோலா பங்கா ஜேபிடிஸ் ஓடிக்கிறான். கொடல கொலையில ஓடிக்கிறாங்க. உடச்சி எறியானுங்க. பங்கா உடச்சி எறிஞ்சானுங்க. இஷான உடச்சி எறிஞ்சிட்டானுங்க. மெஜிஷியன் மட்டும் ஆகலாம். ஜேபிடிஸ் மொத்தமா உடச்சி எறிஞ்சு கொளுத்தி விட்டானுங்க. ஜேபிடிஸ் இஷான் மட்டும் தான் இருக்கான். குழந்தைகளா அது மயில குழந்தைகளா அப்படின்னு சொல்லி அடிச்சு உடச்சி எரிச்சு கொளுத்தி விட்டுட்டாங்க ப்ரோ. 27 கிலோ 12 ரஸ்கார் 4 தின்னு 5 ஹைப்பர்சன் 6 கொடூர குழந்தைங்களா ஓட யாரு? ஆமா இவனுக்கு இருக்க ஃபார்ம்ல வேலையாவது. கரெக்ட்டா சொன்னா அவனுக்கு வந்தது பார்த்தே எனக்கு தெரியும். 28 பேர் இருக்கானுங்க இன்னும். ஐயோ 27 புது ரெக்கார்ட் உருவாக்குறாங்களா? 40 கில்ல வரப்போதா? புது ரெக்கார்ட் வந்து இருக்கிறதா? ஜேபிடிஸ் உடச்சி எரிஞ்சானுங்க. ஐயோ சாகோ பாத்ரா டோல் ஸ்மோக் காட்டி கொடுத்துருச்சு. எம்பிடிஸ்ல ஒரே ஒருத்தன் இருக்கான். எம்பிடிஸ்ல ஒரே ஒருத்தன் சாகோ ஓடுறான். ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடுறான். துரத்தி அடிக்கிறாங்க. சாகோவை துரத்தி அடிச்சு முடிக்கிறாங்க. ஆர் யூ சீரியஸ்? 28 கில்லு. 28 கில்லு. ஆவரேஜ் 20 கேடி பிளேயர். ஜோன் வந்துட்டானுங்க. ஜோன் வேற இவனுக்கு கிட்ட தான். பின்னாடி யாருமே இல்ல. முன்னாடி மட்டும் தான் கொஞ்சம். ஆமா. பெரியான லூட் இருக்கு. லூட்றனால
ஆடுவானுங்க லூட் வேற இருக்கு அவ்வளவுதான் zone out ஹெவி லூட் வேற 29வது கில்ல அது கோடாலி போட்டே போவானுங்க 29வது கில்ல ரெக்கார்ட் போட்டானா ஓ 12 கில்லு நூவ ரஸ்கால் 5 கில்லு தின் 5 கில்லு ஹைப்பர் சான் 6 கில்லு ஐயோ வேளாரா ரெக்கார்ட் எழுதி போறாங்க ரெக்கார்ட் உடைக்கிறாங்களா ரெக்கார்ட் முடிக்கப்படுமா செருப்படி அடிக்கப்படுமா ஐயோ அங்க போய் லூட் வண்டி வச்சிருக்காங்கடா ஐயோ வண்டி வேற சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு ரெக்கார்ட் 400 புல்லட் அவ்வளவுதான் இந்த இது மாதிரி அங்க பாரு இன்ச்சா மூவ் பண்றான் இன்ச்சா மூவ் பண்றான் நம்ம ஹைப்பர்சான் இஸ் கோயிங் inch by inch அதான் ஆனா இந்த மாதிரி மேட்ச் தான் நல்லா இருக்கும் அடுத்த மேட்ச் அடுத்த டிவி டீமுக்கு ஆடுவாங்க ஒவ்வொரு மேட்ச் ஆமா ஒவ்வொரு மேட்ச பத்திக்கிட்டே ஐஎஸ்டி சாய் அகால மரணம் ஏசோ நம்பர் 1 டாம தூக்கிட்டாங்க விபிடிஎஸ் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறது சான்ஸ் வெரியா யூஸ் பண்றாங்க ப்ரோ அகால மரணம் அடைஞ்சு கொண்டே இருக்காங்க 28 கில் பொறுமை காப்புறாங்க ரெக்கார்ட் வேணா விண்டா பொறுமையா இருக்காங்க பொறுமையா இருக்காங்க அங்க பாரு ஈகோ ஹர்ட்ஸ் ஒரு இது கூட பண்ணல ரஸ்கார் அகால மரணம் அடைந்தான் பின்னாடி இருந்து ஒருத்த வேலைய பார்த்துட்டு இருக்கான் ரஸ்கார் அகால மரணம் அடைந்தான் ரஸ்கார் வேலைய பேரை ஜெயிச்சிராங்கன்னு தோணுது 3 பேர் ஜெயிச்சாங்க ட்ரைவர்ஸ் டீம் இருக்கு ஐஎஸ் டீம் இருக்கு அவ்வளவுதான் விவிடிஎஸ் முடிவடைந்தது ரைவல் டீம் உடைச்சு எரியப்பட்டது விவிடிஎஸ் பாக்குறவங்க உடைக்குது பாக்குறவங்க தூக்குது பார்த்தாவே அடிக்கிறானுங்க 29 ஐயோ அதாவது எவனும் எவன்கிட்ட அடிக்க வரக்கூடாது போல புத்தனாப்புல தான் இருக்கணும் போல அடிக்க வந்து அடிச்சு போடுறீங்க ஐயோ ஒரு நாக்கு வெறியான நாக்கு 30வது கில்லா ஜோன் மறுபடியும் கிசா பண்ற உட்கார்ந்து இருக்கான் ஜாலியா கிசா மாமா படுத்துருக்கான் கிசாவெல்லாம் போட்டுருவாங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணி அடிக்கிறாங்க என்னடா ஐயோ, சாப்பிட்டு ஆமா நேடுலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கில் டெபிசிட் பண்றாங்கடா அவனுங்க கில் டெபிசிட் பண்றாங்க ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இவங்க லீட் வச்சிருவாங்க ஹைப்பர்சர் ஆள மாட்டமா போச்சு அகால மரணம் அடைந்தது மாற்றாங்க டிபிடிஸ் உடைக்கிறாங்களா டிபிடிஸ் உடைக்கிறாங்க எஃப்எல்3 சொல்லிட்டு வெரி பிளடி 3 பேரு பிளடி ரீசன்ட் டைம்ஸ்ல வெறியா வளர்றாங்கடா பிளடிக்கு வாங்கிட்டு இருக்கடா இல்ல சாரி 18 சாரி 30 நினைச்சேன் சாரி சார் ரோல் மற்றும் தின்னு ஆமா ரெண்டே பேர் தான் இருக்காங்க அல்டிமேட் அலினாவே நாயகர் 2 பேர் இருக்காங்க பிளடில 3 பேர் லக்ஸா முடிறாங்க வெறியா போட்டானோ ஆமா ட்ரோலுக்கு ஒரு இப்ப செகண்ட் கவர் கண்ட்ரோல் நாங்க ஆயிடுவான் வெரி அவள மாதிரி 30 கில் போடு ட்ரம் கார்ட விட்டாங்கடா தவறு பண்ணிட்டாங்கடா ட்ரம் கார்ட விட்டாங்கடா இல்லனா அடிச்சிராங்கன்னு தோணுது அவ்வளவுதான் வெறியானது 2v2 அசால்ட்டா முடிப்பானுங்க டிபிடிஎஸ் உடைச்சு எரியுது பிளடிய உடைச்சு எரியுறாங்க பிளடிய உடைக்கிறதுக்காக போறாங்க நேடு இந்த டெம்பர் ஹெட் ஜோன் இந்த வாங்கிக்க முதல் நேடு நாக்கு ஒரு இன்னொரு ஒரு இப்படி கேமரா வைக்கிறப்போ ரெண்டாவது அடுத்து வந்துச்சு அடுத்து இன்னொன்னு கொண்டு வா அங்க போறவே தேவையில்ல கான்பிடன்ஸ் எனக்கே தெரியும் அங்க வரப்போகுது அப்படின்னு ஆவரேஜ் உடைச்சு 16 கில் அடிச்சிருக்கான் அளவா ஜஸ்ட் 16 கில் கைஸ் ஒரு 4 ஸ்குவாட் மட்டும் கால்ல போட்டு மிதி